ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி இந்த ஷெடியூல்கான ஷூட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிசம்பர் ஷெடியூல் ஷூட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சைட்ல இருந்தே அப்டேட் வந்தாச்சு. நம்ம தாத்தா அண்ட் குமரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி பிக்சர்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூட இந்த முறை ஷூட் ஸ்டார்டிங்கே கொடைக்கானல்ல இருக்கும் அப்படின்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் சென்னையில் தான் ஷூட் போல, பிகாஸ் இது வந்து விஜயோடைய வீடு இருக்கும் இல்லையா, அங்கே இருந்து தான் அந்த பேக்ரவுண்ட் அந்த பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேர் தவிர்த்து வேற யாரும் ஷூட்டிங் ஸ்பாட் இருந்த அப்டேட்ஸ் கொடுக்கல. ஸோ கன்ஃபார்மா ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இனிமே நம்ம ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஷெடியூல்ல என்னெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லாஸ்டா காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் ரொம்பவே ஹாப்பியா போச்சு. அதை தொடர்ந்து விஜய்க்கு வந்து ஒரு கேக் கட்டிங் கூட இல்லை, பிகாஸ் எல்லாமே வந்து அப்படியே சேடா மூவ் ஆகிடுச்சு. கன்ஃபார்மா இந்த ஷெடியூல்லையும் ஏதாவது எமோஷனல் ட்ராக் தான் இருக்கும். லாஸ்டா ஒரு வீடியோ போடும்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, அது வந்து எனக்குமே வந்து வேலிடான பாயிண்டா தோணுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி காவேரிக்கு இன்னும் அந்த ஆனிவர்சரி வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் கான்ட்ராக்ட் ஒய்ஃபாவே இருந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் விஜய் கூட இருந்துட்டு அப்புறம் பிரிஞ்சிருவாங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேபி அப்படியும் டீம் பண்ணலாம். டீம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஸோ ஷூட் ஸ்டார்ட் ஆகிருச்சு, அது போதும். இனிமேல் அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்ரீனி அவர்கள்கிட்டையும் ரமேஷ் சார் கிட்டையும் நம்ம தாத்தா கிட்டையும் தான் இருக்குது. அவங்க தான் அப்பப்போ அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. பாப்போம் என்னெல்லாம் நடக்குது. சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிச்சுன்னா நான் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறவங்க கூட. ஈவன் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது கூட டிவியில் பார்த்தீங்கன்னா மகாநதி ரிப்பீட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. தாத்தா முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கு. தாத்தா எவ்வளோ அழகாக காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. காவேரி ரொம்ப எமோஷனலாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ பாப்போம், ஒரு பெரிய ஹோப் தாத்தா மேலே இருக்கு. கண்டிப்பா தாத்தா நம்மளை கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம நம்பலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.